கற்பூரகாந்தி தேகாய பிரம்மமூர்த்திதராய வேதசாஸ்திர பரிஜாய தத்தாத்திரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த பல மாதங்களாக தொடர்ந்து நம்ம ஆனந்த துவாரகா சேனலில் நிறைய வீடியோஸ் போட முடியாமாயிடுச்சு. சில பிஜி காரணங்களால் இனி தொடர்ந்து வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து உங்களுடைய பேராதரவு நம்மளுடைய சேனலுக்கு தந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனந்த துவாரகா எல்லா வகையான ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள், ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒரு என்றென்றும் விசேஷமான ஒரு நல்ல பலன்களை நாம் சொல்லி வருகிறோம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பெல் ஐக்கான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸினுடைய நோட்டிஃபை உங்களுக்கு வரும். எதிர் வருகின்ற ஏப்ரல் 19 சுக்கிர பயிற்சி நடக்கப் போகின்றது. சுக்கிர பயிற்சி என்றால் எல்லாத்துக்கும் ஏன்னா வீனஸ் டிரான்சிட் என்றது ரொம்ப ஒரு அபூர்வமானது. காரணம் என்றால் நவக்கோள்களிலேயே ஒரு முழு சுபராக போற்றப்படக்கூடியவர் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் இல்லை என்றால் இந்த பூலகத்தில் எந்த விதமான இன்பங்களும் கிடையாது என்றது பொருள். அதாவது மனைவி, மக்கள், அன்பு, பாசம், பணிவு, ஆனந்தம், சந்தோஷம், அமைதி, எல்லா விஷயங்கள் கொடுக்கின்ற கிரகம் சுக்கிர பகவான். அவர் பெரும்பாலும் 23 நாள்லேருந்து 26 நாட்டுகள் வரை தான் ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். இருந்தாலும் எதிர்பாராத ஏராளமான செல்வ சம்பத்துகளை தருகின்ற ஒரு கிரகம். அதனால தான் அசுர குருவாக சொல்லப்படுகிறது. அசுர வளர்ச்சி தருகின்ற ஒரு கிரகம். அதாவது அவர் தருகின்ற யோகம் என்றது உங்களோட கணக்கே பண்ண முடியாது. அத்தகையான ஒரு மகத்தான, ஏன்னா எவர் ஒருவனுக்கு ஜாதகத்தில் சுக்கிர மகாதிசை அல்லது சுக்கிர புக்திகள் காலங்களில், அந்தர காலங்களில் மகத்தான யோக தசைகள் உண்டாகும். திடீர்னு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம், திடீர்னு ஒரு பதவி யோகம், திடீர்னு அவங்களுக்கு எதிர்பாராத ஒரு உயிர் சம்பந்தமாக மிகப்பெரிய ஒரு சொத்து வருது. இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து, ஒரு ஏராளமான செல்வ சம்பத்துகளை பெறக்கூடிய ஒரு ஆற்றல் ஒருவன் பெருகினான் என்றால் நிச்சயமாக அவருக்கு சுக்கிர தசை அல்லது சுக்கிர புக்தி நடந்து கொண்டிருக்குதுன்னு பொருளாகிறது. ஆக அத்தகையான ஒரு அசுர வளர்ச்சி தரக்கூடிய சுக்கிரன் ஏப்ரல் 19 அக்ஷய திதி என்று, அக்ஷய திதிக்கே பிரதானமான ஒரு கிரகமே லக்ஷ்மி அம்பாள் தான், சுக்கிரனுடைய காரகத்துவம் பெற்றார். அதாவது ஒருத்தனுக்கு ஜாதகத்தில் சுக்கிரன், புதன் நாராயணர், சுக்கிரன் லக்ஷ்மி. ஸோ புத சுக்கிர சம்யோகம் என்பது ரெண்டுனுடைய அந்த வேனஸ் அண்ட் மெர்க்கரி கன்ஜங்ஷன் நத்திங் பட் என்ன லக்ஷ்மி நாராயண யோகம். அது ஜாதகத்தில் ஒருத்தருக்கு இருக்கிறது என்றால் அவர் எளிமையாக செலவு சம்பத்துகளை எளிதாக பெறுவார் என்றது பொருளாகிறது. அந்த வகையில் சுக்கிர பயிற்சி என்பது மிகுந்த ஒரு ஆச்சரியத்தை தரக்கூடியது. குரு பகவான் ஒரு வருஷம் இருந்தால் என்ன பலன் கொடுப்பாரோ அது இவர் 25 நாள்லேயே கொடுத்துருவார். அப்படி என்ன ஒரு அதிசயம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆச்சரியமாக கேள்வி கேட்கலாம். சுக்கிர பகவான் தருகிறதுன்றது அத்தகையானதாக இருக்கும். ஏன்னா அவங்க திடீர்னு ஒரு 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 பதவி யோகம் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பதவி யோகத்துக்கு ஒரு ஷூட்டபுள் கேண்டிடேட் இல்லாமல் இருப்பாங்க. திடீர்னு இந்த யோகம் உள்ளவனை கொண்டு அந்த இடத்துல ஒரு சிஎம் ஆகவோ அல்லது ஒரு பெரிய பதவி கொடுக்கக்கூடிய நிலை என்பதை ஏற்படும். அத்தகையான ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சக்சஸ், ஒரு அன்எக்ஸ்பெக்டடு குரோத் தரக்கூடிய ஒரு பிளானட்னு சொன்னால் அது வீனஸ் தான். ஏன்னா அத்தகையான ஒரு கிரக பயிற்சி என்பது மிக முக்கியமானதாக நமக்கு கருதப்படுகிறது. ஏன்னா அது பர்டிகுலர்லி சுக்கிர பகவான் இப்போ என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சொந்த ஆட்சி பலத்தோடைய கூடிய ரிஷபராசியில் காலடி எடுத்து வைக்கிறார். ரிஷபராசிலேயோ துலாம் ராசிலேயோ அல்லது கடக ராசிலேயோ சுக்கிர பகவான் காலெடுத்து வைக்கிறார் என்றால் அது மீன ராசிலேயோ அவர் உச்சம் அல்லது ஆட்சி பெற்ற வீடுகளுக்கு வரும்போது மாளவிய யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை செய்கிறது. ஏன்னா இருக்கிறது பஞ்ச மகாபுருஷ யோகங்கள் மிக வலிமையான யோகம் என்ன அப்படின்னு சொன்னால் அது மாளவிய யோகம் தான். ஏன் மாளவிய யோகம் எதுக்குன்னா, மாளவிய யோகமும் யாரோ ஒருவனுக்கு ஜாதகத்தில் இருக்கிறதோ அவர் லக்ஷ்மி புத்திரனாக திகழ்கிறார். அபாரமான செல்வ சம்பத்துகள், சமுதாயம், ஆடம்பர வாழ்வு, பல வகையான லக்ஸரி வெஹிக்கிள்ஸ், இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட்ஸ், ஒரு எக்ஸ்ட்ரீம் கம்ஃபர்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிளானட்டான அவர் நத்திங் பட் வீனஸ் தான். ஸோ மாளவி யோகம் நிச்சயமாக அவர் ரிஷபத்தில் வர்றார். அவர் இப்போ மேஷத்தை விட்டு ஏப்ரல் 19 மே 14 வரை ரிஷபத்தில் அவருடைய சஞ்சாரம்.
சுக்கிர பகவான். ரிஷபத்தில் அவர் வரும்போது மாளவி யோகத்துக்கு உண்டாகின ஒரு அதிருஷ்டமான யோகத்தை அவர் நிச்சயமாக அள்ளி தருவார். அதுவும் நமக்கு வந்து அக்ஷய தீதி என்று ஏப்ரல் 19 காலம் எடுத்து வைக்கிறார். ஸோ அக்ஷயமாக தனப்பிராப்தி பெறக்கூடிய நிலைகள் என்பது நிச்சயமாக உண்டாகும். காரணம் அதுக்குண்டாகின ஒரு அற்புதமான தனைஸ்வரியங்களை தரக்கூடிய ஒரு பிளானட்டாக நமக்கு வீனஸ் வந்து திகழ்கிறார். அந்த வகையில் சுக்கிரன் வந்து ரிஷபத்துக்கு வரும்போது ரிஷபத்தில் மிகப்பெரிய நன்மைகள், பர்டிகுலர்லி அவர் வந்து ஒரு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய நிலைகள் என்பது ஏற்படும். அதே போல இப்போ 12 ராசிகளுக்கு, ஏன்னா எல்லா ராசிகளுக்கு மகத்தான நன்மைகளை கொடுப்பாருன்னா சில லக்னங்களுக்கு அவர் வந்து யோகக்காரகனாக இருக்கிறார். அவங்களுக்கு நிச்சயமாக யோகத்தை செய்வார். அவர் வருகின்ற, அதாவது ரிஷபத்தில் சுக்கிரன் வராருன்னா தன சம்பத்துகளை எளிதாக நீங்கள் பெற முடியக்கூடிய வாய்ப்பு வந்தால் மட்டும்தான் சுக்கிரன் வருவார். எந்த லக்னத்தில் எந்த ராசியில் நீங்கள் பிறந்தாலும். ஆக 12 ராசிகளை நாம் அலசுவோம். அசுர குரு தருகின்ற அசுர வளர்ச்சியை ஒவ்வொரு ராசிக்கு நாம் காண்போம். அத்தகையான ஒரு சிறப்பு மிக்க யோகம் தரக்கூடிய சுக்கிர பயிற்சி 12 ராசிகளை நாம் பார்ப்போம். மிதுன ராசி அன்பர்களுக்கு அக்ஷய திதி என்று சுக்கிர பயிற்சி நடக்கப் போகிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு எத்தகையான அதிருஷ்டத்தை அள்ளித்தரப்போகிறது. மிதுன ராசின்னு எடுத்துக்கொண்டாவே நமக்கு முதன்மையாக வரக்கூடியது வந்து உங்கள் ராசிக்கு, உங்கள் லக்னத்துக்கு யோகாதிபதி யாருன்னு சொன்னால் அவர் சுக்கிர பகவான் தான். ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதியாக வருகிறார். ஸோ தட் இஸ் நத்திங் பட் எ 5th லார்ட் ஃபார் ஜெமினி அசெண்டன்ட். ஓகே, ஸோ 5th லார்டு வந்து பலமாக உட்காந்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் கிங், ராஜா மாதிரி கொண்டு போகக்கூடிய ஒரு தோற்றம் மிதுன ராசி நம்மளுக்கு கொடுக்கும். நிறைய மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் 10ஆம் வீட்டில் உச்சம் அடையும் போது மாளவி யோகத்தை பெறுகிறான். ஒரு மிகப்பெரிய செல்வ நிலைகள் அடையக்கூடிய சிஎம் லெவலுக்கு போகக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு யோகம் கொடுக்குறது. இல்லை சினி ஃபீல்டில் ஒரு டாப் ஸ்டாரை வந்துடுவார். எவ்வளோ இல்லை பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியில் எதில் எடுத்துக்கிட்டாலும், ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும், ஒரு சினி ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு டாப்பு பெய்டு ஹீரோவாக வந்துடுவார். ஸோ அது வந்து மாளவி யோகம் தரக்கூடிய. ஸோ அதாவது ஒரு அரசனுக்கு நிகரான தனலாபத்தை, நிகரான ஒரு வாழ்வு தரக்கூடியதாக சுக்கிரன் இருக்கிறார். ஸோ மிதுன ராசி நம்மளுக்கு இப்போது நமக்கு விரயத்தில் சுக்கிரன் வருகிறார். இப்போது பூர்வ புண்ணியாதிபதி வந்து விரயத்தில் மறையலாமா? ஏன்னா 5, 12 குடைவனாக. அதுதான் நான் சொன்ன கருத்து இப்போ இங்கே வருது பாருங்கள். 12 விரயத்தில் வரான் சுக்கிரன். அப்போ என்ன விஷயம் அப்படின்னா விரயங்கள் நிறைய பண்ண வைப்பார். சுக்கிரன் வந்து சுபகிரகம், சுப விரயங்களை பண்ண வைப்பார். சுபவிரயங்களை இப்போ ஒரு நீண்ட நாட்டுகளில் நீங்கள் ஏதோ வீடு பண்ணாமல் இருந்திருப்பீங்க, வீடு கட்டாமல் இருந்திருப்பீங்க, இல்லை வீடு கட்டியிருந்தால் அதுக்கு ஒரு முழுமையான ஒரு ஃபைனல் டச் பண்ணாமல் இருந்திருப்பீங்க, இப்போ பண்ண வச்சுருவார். அதுதான் சுப செலவு என்பது. இல்லை 12ஆம் வீடு ஐன சுகம், கல்யாண காட்சிகள் நீண்ட வருஷங்களாக பண்ணாமல் இருக்கிறீங்க, செலவு பண்ண வச்சுடுவார். இல்லை நீங்கள் ஏதோ ஒரு மங்கள காரியம் நடக்கணும், இல்லை கோவில் கும்பாபிஷேகம் நடத்தணும், இல்லை ஏதோ ஒரு கல்யாண மண்டபம் திறப்பு விழா பண்ணணும், ஏதோ ஒரு மங்கள நிகழ்ச்சி நீங்கள் நடத்துகிறவங்க எல்லாத்திலும் நீண்ட வருஷங்களாக நடக்காமல் இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்தால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அவர் நிச்சயமாக பண்ண வைப்பார். ஸோ எதையாக இருந்தாலும் நீண்ட வருஷங்களை நீங்கள் போராடி சாதிக்க முடியல, இல்லை அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியல, உங்களுடைய கடனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கல அன்னும்போது அதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது. ஸோ 12ஆம் வீட்டில் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. ஸோ அது ஒரு அதிர்ஷ்டமான அமைப்புன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா செய் வைப்பார், செய் வைக்கணும், செலவு பண்ணுறது காசு வேணும் இல்லையா, எங்கேருந்து வரும்? ஸோ காசு கொடுத்தா தான் வரும். அப்போ அந்த சுக்கிரன் வந்து உங்களை காசு கொடுத்து செலவு பண்ண வைப்பார். சுக்கிரன் எந்த கிரகம் வந்து உங்களுக்கு கொடுக்காமே பண்ணாது. இப்போவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தனிப்பட்ட முறையில் கிரகங்களை யோகங்களை செய்யுமான்னா தனிப்பட்ட முறையில் தான் யோகம் செய்யும். ரிஷப லக்னத்துக்கு பாக்யாதிபதி சனி தான், தர்ம கர்மாதிபதி யோகம் செய்கிறார். மேஷ லக்னத்துக்கு பாக்யாதிபதி குரு பகவான் சுபராக வருகிறார், சூரியன் சுபராக வருகிறார். மிதுன லக்னத்துக்கு சுக்கிரன் ஒருவனே ராஜயோகத்தை தருகிறார். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கிளியராக பார்த்துக்கணும். அப்போ சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் பலமாக உட்காந்துருக்கு அடித்த ஜாக்பாட். ஸோ ஜாக்பாட் அடிக்கக்கூடிய நிலை என்பது சுக்கிரன் தந்தால் தான் உண்டு. சுக்கிரன் தான் கொடுக்க முடியும். ஏன்னா அவரால் வந்து எளிதாக கொடுக்க முடியும். குரு வந்து நிறைய சோதனைகளை பண்ணி ஞானத்தை புகட்டி விஜிடம் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு ஆசானாக படிப்படியாக உயர்வு தரக்கூடியவன் குரு பகவான். காலங்காலத்துக்கு அவருடைய பேர் நிற்கும் அப்படியே ஹிஸ்டரியில். சுக்கிர பகவான் அப்படி கிடையாது. அசுரகுரு சுக்கராச்சாரியார் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மிருத்த சந்தீவனி வித்யன்னு சொல்லக்கூடிய யார், அதாவது தேவகுரு கட்டக்கூடிய இல்லாத ஒரு வித்தியை அவர் கட்டியிருந்தது.
அதாவது ஒரு மனிதன் வந்து இறந்து போனால் அவனை உயிர் பிழைக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ரிவைவல் பண்ணுறதுன்றது வந்து அந்த ஒரு வித்தியை வந்து சுக்கராச்சாரியர்கிட்ட தான் இருந்தது. அந்த மாதிரி ஒரு அபூர்வ வித்தியைகள் கொண்ட ஒரு ஆசான் என்று சொன்னால் அது சுக்கராச்சாரியர் மட்டும்தான். ஸோ அவர் வந்து எது கொடுத்தாலும் வள்ளலை, கருணா வள்ளல். ஸோ அதனால தான் முக்கால சுப்பரன்னு சொல்கிறான். முக்கால சுப்பரான்னா முழுமையான சுப்பர் இல்லைன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அவர்கிட்ட அப்படின்றதுக்காக தான் முக்கால சுப்பர். ஆனால் அள்ளி கொடுக்கறதுல அபாரமான செல்வ சம்பத்துகள் அள்ளி கொடுப்பார். சுக்கிரதசை 20 வருஷத்தில் ஏராளமான செல்வங்கள். எவரோ ஒருவனுக்கு வந்து மிதுன ராசியில் பிறந்திருந்து சுக்கிரதசை வந்துச்சு, அப்படி சின்ன வயசில் வந்துட்டு அப்படின்னு நினச்சவனே வச்சுக்கோ, சின்ன வயசில் டாப் லெவலுக்கு போய் கொண்டு போயிடும் சினி ஃபீல்டில், இல்லை கலைத்துறைகளில் மிகப்பெரிய நிலை கொண்டு போயிடும், இல்லை அதுக்கப்புறம் அரசியலில் கொண்டு போயிடும். மாளவியாவும் வந்துச்சு, அரசியலில் கொண்டு போய் செல்வாக்கு கொடுத்தோம். ஏன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம். நிறைய பிரபலங்களுக்கு அந்த ஜாதகத்தில் வந்து அந்த மாளவி யோகம் என்றது இருக்கிறது. ஸோ மிதுன நண்பர்களை பொறுத்தும் வரை நமக்கு வந்து நிறைய போராட்டங்கள் நீங்கள் சந்திச்சிருக்கீங்கன்னா, 10ஆம் வீட்டில் சனி பகவான், தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வந்தால் என்ன பண்ணுவார்? நிறைய ரீஸ்ட்ரக்சர் பண்ணி தான் நமக்கு வழி விடுவார். எடுத்தெடுப்புலேயே கொடுக்க மாட்டார் சனி பகவான். ரொம்ப சோதனைகளை பண்ணி நிறைய வரவழைத்து நிறைய அனுபவங்களை கொடுத்து, ஏன்னா நீங்கள் தொலைக்கூடாது திருப்பி. So great lessons he has to be given for your life. So ultimately how the things will happen, you have to experience so many things in your life. So அது வந்து கஷ்டங்களாக இருக்கலாம், நஷ்டங்களாக இருக்கலாம், எதையாக இருக்கலாம். ஸோ டெஃபினெட்லி லெசன்ஸ் கொடுத்து தான் உங்களை உயர்த்துவார் என்றதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ 10ல் வந்து சனி இருந்தார், பாக்கியத்தில் ராகு இருந்தார், பல சிரமங்கள் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. இதெல்லாம் நிச்சயமாக இந்த 19லேருந்து ஏப்ரல் மே 14க்குள்ளே நிச்சயமாக மாற்றிடுவார். எப்படி மாற்றுவார் அப்படின்னா, விரயத்தில் சுக்கிரன் வந்திருக்கிறார். உங்களுக்கு யோகாதிபதி அவர் தான். அந்த விரயத்தில் இருந்த சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ல் சுக்கிரன் வரது என்பதே விபரீத ராஜயோகம். சொல்லுவது புரியுதா? 12 குடைவன் 12ல் அமர்வது என்பது விபரீத ராஜயோகம். ஸோ அட்வர்சரி ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய எக்ஸ்ட்ரீம் ஃபேவரபிள் ரிசல்ட்ஸாக மாறிவிடும். ஸோ யூ ஹாவ் கெட் விபரீத ராஜயோகம். ஸோ அல்டிமேட்லி அன்எக்ஸ்பெக்டட் லக், சடன் லக், இந்த மாதிரி எதிர்பாராத அன்எக்ஸ்பெக்டட் அமௌண்ட்ஸ் எல்லாம் வந்து தேடி அன்எக்ஸ்பெக்டட் பொசிஷன்ஸ் வில் கம் டு யுவர் வே. ஸோ எவ்ரி திங் யூ கேன் யூட்டிலைஸ் இன் எ ப்ராப்பர் வே அண்ட் தென் யூ என்ஜாய் தி ராஜயோக ரிசல்ட்ஸ், பர்டிகுலர் ஃப்ரம் ஏப்ரல் 19th to May 14th. ஸோ மிதுன ராசி நம்மளுக்கு ஒரு மகத்தான ராஜயோக காலமாக நம்ம சொல்லலாம். ஆக நன்றாக பயன்பெற்று கொள்ளுங்கள். தொழில் அபாரமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு சுக்கிர பயிற்சி என்பது உங்களுக்கு அமைந்து விடுகிறது. சர்வே ஜனா சுகினோ பவந்து, சுகி பவ.